1999 ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த காஸ்பல் ஸ்பார்க் மினிஸ்ட்ரிஸ். இது சபை பாகுபாடற்ற ஒரு மிஷனரி ஸ்தாபனமாகும். தற்பொழுது 37 மிஷனரிகளை கொண்டு வட இந்தியாக்களில் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின் பணியை செய்து கொண்டு வருகிறோம். இந்த ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். அநேக சுவிசேஷம் அறியாத மக்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சபைகள் கட்டப்படாத இடங்களில் சபைகள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு ஏவினால் கொடுத்து தாங்குங்கள். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? 127 சங்கீதம் 4 வசனம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். இட்ஸ் எ கிஃப்ட் ஃப்ரம் காட். ஆண்டவர் இந்த உலகத்தையெல்லாம் படைத்த தேவாதி தேவனுடைய கரத்திலிருந்து அவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு பரிசுதான் பிள்ளைகள். உங்க நண்பர்களுக்கு, நீங்கள் அதிகமாக நேசிக்கிற உங்க நண்பர்களுக்கு ஒரு பரிசு கொடுப்பீர்கள் என்றால் அந்த பரிசை எப்படி வாங்குவீர்கள்? ஒரு நல்ல பொருளாக, உங்களை நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு பொருளாக, அந்த பொருளை அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக. எப்பொழுதெல்லாம் அந்த பொருளை அவர்கள் பயன்படுத்துகிறார்களோ, எப்பொழுதெல்லாம் அந்த பொருளை அவர்கள் பார்க்கிறார்களோ, அப்பொழுது நம்முடைய நினைவு, கொடுத்தவருடைய நினைவு வர வேண்டும் என்பதற்காகவும், அவர்களுக்கு இது உபயோகமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் இவ்வளவு பல காரியங்களை யோசித்து யோசித்து மிகவும் நேர்த்தியான நல்ல பொருளை அவர்களுக்கு பரிசாக கொடுப்போம். ஒரு நண்பருக்கே நாம் அதை செய்வோம் என்றால், அவரால் உருவாக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் ஒரு பரிசு தருவார் என்றால், அந்த பரிசுல எது குறை இருக்குமா? ஒரு இழிவான பரிசா இருக்குமா? இருக்கவே இருக்காது. அது ஒரு பெர்ஃபெக்ட் கிஃப்ட். அது ஒரு முழுமையான பரிபூரணமான ஒரு கிஃப்டாகத்தான் இருக்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரலோகத்தில் இருந்த ஒரு சின்ன தீபமாகிய ஒரு பரிசை ஆண்டவர் இந்த பூமியிலே நமக்கு தந்து, அதை பெற்றெடுத்து அந்த பரிசை மீண்டும் ஆண்டவருக்கு நாம் கையளிப்பதற்காகத்தான் இந்த குழந்தை என்கிற பரிசை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அது 1 2 3 எத்தனை பரிசு தந்திருக்கிறாரோ அத்தனை பரிசையும் நாம் இந்த உலகத்தில் பராமரித்து பாதுகாத்து மீண்டும் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்கலாமே. யாக்கோபு 1:17 வசனம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் எந்த ஒரு மாறுதலும் இல்லை, வேற்றுமையின் நிழலும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குத்தத்தத்தினுடைய அர்த்தம் என்ன? அவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நிறத்தை பார்த்தோ, பதவியை பார்த்தோ, படிப்பை பார்த்தோ, அல்லது எந்த நாட்டில் பிறந்திருக்கிறோம் என்று பார்த்தோ அதை பார்த்து நம்மை ஆசீர்வதிப்பதில்லை. அதை பார்த்து நமக்கு ஒரு பரிசு அவர் கொடுப்பதில்லை. அவர்கிட்ட வேற்றுமையின் நிழல் கூட கிடையாதான். இங்க தான் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆங்கிலத்தில், இது ஒரு பெர்ஃபெக்ட் கிஃப்ட். பெர்ஃபெக்ட் கிஃப்ட், குறையற்ற ஒரு பரிசு நம்முடைய கரங்களில் தந்திருக்கிறார். என்கிட்ட 3 பெர்ஃபெக்ட் கிஃப்ட் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதை பெர்ஃபெக்டா வளர்த்து, சரியான விதத்தில் வளர்த்து, ஆண்டவரே நீ தந்த பரிசு இதோ என்று சொல்லி நான் கொடுப்பதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய முதல் ஊழியம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வருஷம் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 115:14 வசனம். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை நாம் இந்த வருஷத்தில் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். அதுல முதல் ஆசீர்வாதம் என்ன? உங்கள்,
நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, நீங்கள் ஒரு பெருக்கத்துக்குள்ளாக கடந்து செல்லுகிறவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். சில குடும்பங்களை நம்ம பார்க்கிறோம், பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வைத்து நல்ல ஒரு நிலைமைக்கு ஆளாக்கி இருப்பார்கள். ஆனால் பிள்ளைகள் இன்றைக்கு வசதியாக இருக்கும் பொழுது பெற்றோர்களை கவனிப்பதில்லை. பெற்றோர்கள் தரித்திரத்திலே அவர்கள் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுகிற எத்தனையோ வயதான பெற்றோர்களை ஊழியத்தின் பாதைகளில் சந்திக்கிறோம். பிள்ளைகளை பார்த்தால் வசதியாக இருக்கிறார்கள். பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லுத்தரன் சர்ச்சுக்கு நாங்கள் ஊழியத்துக்கு போயிருந்தோம். நல்ல பெரிய சர்ச், மிஷனரிகள் கட்டின ஒரு சர்ச். 17 கிராமத்தில் உடைய கிளை சபைகளில் இருந்து சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாம் அங்கே வந்திருக்கிறாங்க. ஒரு பெரிய சர்ச், கிட்டத்தட்ட 1000க்கு மேலே பிள்ளைகள் கேதர் ஆகியிருக்கிறாங்க. ஒன் டே ரிட்ரீட். ஒரு 10 மணிக்கு ஆரம்பித்து 11:30க்கு நாங்கள் இன்டர்வல் டைமுக்கு முடிக்கிறோம். அந்த சர்ச்சில் பின்னாடி லாஸ்ட்டில் மட்டும் 2 பக்கமும் ஒரு உட்டன் பெஞ்ச், 2 உட்டன் பெஞ்சு போட்டுருந்துருக்காங்க. மற்றபடி எல்லாருமே கீழே தான் உட்காரணும். அந்த லாஸ்ட் பெஞ்சில் ஒரு வயசான தாத்தா, ஒரு பாட்டி, கையில் அவங்க 2 பேருக்குமே கையில் ஊன்றுகோல் இருக்கிறது. அவ்வளோ வயதானவர்கள். அந்த இன்டர்வல் டைமில் 2 பேரும் இங்கேருந்து நடந்து மெதுவாக முன்னாடி வர்றாங்க. எனக்கு புரிஞ்சிச்சு என்னைய பார்க்க வர்றாங்கன்னு சொல்லி நான் உடனே முன்னாடி தள்ளி அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறேன். அவங்க அந்த தாத்தா என் கையை பிடிச்சிக்கிட்டு கொஞ்ச நேரம் ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பித்தார். நான் கேட்குறேன், எதுக்கு தாத்தா அழுறீங்க, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த பாட்டி சொல்கிறாங்க, எங்களுக்கு 3 பிள்ளைகள் தம்பி, 2 பாய்ஸ் 1 கேர்ள். எங்கள் பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சோம். என்னுடைய மகள் இன்ஜினியர், என் மகன் 2 பேரும் டாக்டர்ஸ், சொந்தமாக ஆஸ்பத்திரி வச்சிருக்கிறாங்க. எங்களுடைய மருமக்கள் 2 பேருமே டாக்டர்ஸ். என் மகன் இன்ஜினியர், என் மருமகன் அவங்களும் இன்ஜினியர், வெளிநாட்டில் 2 பேரும் செட்டில் ஆயிட்டாங்க. 3 பேரும் நல்ல வசதியாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த வயசான காலத்தில் எங்கள் கூட பேசுவதற்கு எங்கள் பிள்ளைகளுக்கு நேரம் இல்லை, பேசுவதற்கு நேரம் இல்லை. அந்த தாத்தா கண்ணீரெல்லாம் தொடச்சிட்டு, அந்த பாட்டி ரொம்ப போல்டு, கண்ணீரை தொடச்சிட்டு அப்புறம் அவர் பேச ஆரம்பித்தார். நீங்கள் இவ்வளோ நேரம் சொல்லி கொடுத்தீங்களே தம்பி, நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த சர்ச்சில் வெள்ளைக்காரங்க இருக்கும்போதே நான் இருந்தேன். வாலிபனா வரும்பொழுது இந்த சர்ச்சுடைய கமிட்டியில் நான் ஒரு அங்கத்தினர். இன்றைக்கும் இதனுடைய நிர்வாக குழுவில் நான் இருக்கிறேன். இந்த மீட்டிங் நடத்தணும்னு சொல்லும் பொழுது வேண்டான்னு சொன்னேன். இதுக்கு ஒரு பெரிய டீமை மெட்ராஸில் இருந்து நம்ம அழைக்கணுமா, இவ்வளவு செலவு பண்ணணுமா, ஏதோ ஒரு கதையும் ஒரு பாட்டையும் சொல்லி கொடுத்து ஒரு ரசனாவை கொடுத்து பிள்ளைகளுக்கு அனுப்புனா போதாதான்னு நான் சொன்னேன், நான் தடை பண்ணேன். ஆனால் இன்னைக்கு நீங்கள் சொல்லி கொடுத்த இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு 40, 45, 50 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் சபையில் நடந்திருந்தா இன்னைக்கு நான் இப்படி அழுதிருக்க மாட்டேன் தம்பின்னு சொன்னார். காரணம் என்ன? 40, 45 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிள்ளைகள்லாம் சின்ன பிள்ளைகள், இன்னைக்கு டாக்டர்ஸாக இருக்கிறாங்க, இன்ஜினியராக இருக்கிறாங்க. அன்றைக்கு இன்றைக்கு சொல்லி கொடுத்த காரியங்கள் அன்றைக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்கப்பட்டிருக்கும் என்றால் இன்னைக்கு என்னைய கண்ணீர் வடிக்க விட்டுருக்க மாட்டாங்க என்று சொன்னாங்க. இன்னைக்கு எனக்கு நிறைய சொத்து இருக்கு, பணத்துக்கு குறை இல்லை, ஆனால் நான் பெற்றெடுத்து ஆளாக்கின என் பிள்ளைகளை என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்களே. இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள் இப்படி இருக்கிறாங்க. ஓல்டேஜ் ஹோம் இன்னைக்கு எவ்வளவு புற்றீசல் போல பெருகிட்டு வருது. இன்னைக்கு பெரிய பிஸ்னஸ் அதுதான். காரணம் என்ன? பெற்றோர்களை கவனிப்பதற்கு விருப்பப்படவில்லை. சமீபத்தில் ஒரு இறந்த துக்க நிவர்த்தி கூட்டத்திற்காக, ஸ்தோத்திர கூட்டத்திற்காக போயிருந்தேன். அந்த இறந்து போன அந்த பாட்டி எனக்கு தெரியாது, நான் பார்த்ததில்லை. ஆனால் அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகள் எனக்கு பழக்கம். ஆகவே டெத்துக்கு போக முடியாத சூழ்நிலை இருந்ததுனால ப்ரேயர் மீட்டிங்காவது போயிருன்னு சொல்லி நான் போயிருந்தேன். அப்போ அங்கே செய்தி கொடுக்க வந்த ஒரு போதகர் ரொம்ப போல்டானவர். ஏன்னா இந்த தாயாரை அவர்கள் 4 பிள்ளைகளோ 5 பிள்ளைகளோ, 2 ஆம்பளை பிள்ளைகள் 3 பொம்பளை பிள்ளைகள் நினைக்கிறேன். ஆனால் அம்மாவை 5 பேருமே பார்க்கல. இந்த 5 பேருமே
ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவர்கள், சபைக்கு போகிறவங்க தான். ஆனால் அம்மாவை வச்சு பார்க்க முடியாம ஒரு ஓல்டேஜ் ஹோம்ல கொண்டு விட்டுட்டாங்களாம். இப்போ அங்க சிக்காயி ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி சரீரத்தை செத்து போயிட்டாங்க. சரீரத்தை கொண்டு வந்து இங்க சென்னையில் அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த பாஸ்டர், நான் இன்றைக்கு செய்தி கொடுக்க போகிறேன், உங்களுக்கு மனசு வருத்தப்பட்டா கூட நான் கவலைப்பட போறதில்ல, ஆனால் சத்தியத்தை நான் சொல்லுகிறேன், நீ எதை விதைக்கிறாயோ அதைத்தான் அறுப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. 5 பிள்ளைகள் ஆண்டவராகிய இயேசுவை அறிந்து கொண்ட பிள்ளைகளாக இருந்தும் இந்த வயதான காலத்தில் இந்த தாயாருக்கு ஒரு 3 வேளை சாப்பாடு கொடுக்க முடியாம ஒரு ஆர்ஃபனேஜில் போயிட்டு, ஒரு ஓல்டேஜ் ஹோம்ல போயிட்டு நீங்க விட்டுட்டீங்களே. இதை விதைத்திருக்கிறீங்க. ஒரு நாள் இது வளரும், அன்றைக்கு இதனுடைய பிரதிபலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆனா என் விசுவாசி, நீங்க அந்த கஷ்டத்தை படக்கூடாதுன்னு சொல்லி நான் இப்பொழுது சொல்லுகிறேன். செய்திக்கு முன்பதாக ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் விட்டு மன்னிப்பு கேளுங்கள் என்று சொன்னார். இன்றைக்கு இவ்வளவு தைரியமாக தங்களுடைய விசுவாசிகள் 5 குடும்பம், அந்த 5 குடும்பத்துக்கு முன்னாடி பேசக்கூடிய ஒரு தைரியம் உள்ள போதகர்கள் இருக்க வேண்டும். போதகர்களுக்கு இப்படிப்பட்ட தைரியம் வேண்டும். ஒருவேளை இப்படி பேசின 5 பேரும் போயிருவாங்க நினைச்சிருந்தா அப்படி பேசியிருக்க மாட்டார். எனக்கே அது ஒரு ஷாக்காக தான் இருந்துச்சு. நீங்க வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, இப்போ முழங்கால் போடு, நீ செய்ததுக்கு மன்னிப்பு கேளு. ஆண்டவரே, நான் விதைத்த இந்த விதை முளைக்க கூடாதுன்னு சொல்லி கேளு. இது முளைச்சு வளர்ந்துச்சுன்னா இதனுடைய பிரதிபலன் ஏன் இன்றைக்கு இருக்கிற உன் பிள்ளை நாளைக்கு ஒன்றை கொண்டு இதே போல ஒரு ஓல்டேஜ் ஹோம்ல விட்டுட்டு வந்தா உனக்கு எப்படி இருக்கும்? அந்த வேதனையை உணர்ந்து பார்த்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, இப்படி ஒரு போதகர் இந்த காலகட்டத்தில் இருக்கிறாரே என்று சொல்லி. அன்றைக்கு துக்க நிவிர்த்தி வீடு இல்லை, ஸ்தோத்திர கூட்டம். ஆனால் கண்ணீரோடு கூட எல்லாரும் அழுது புலம்பி அந்த முடிவை சொல்லும் போது தான் சில நேரங்கள் நமக்கு உணர்வு வருது இல்லை. உனக்கு இப்படி நடந்தான்னு ஒன்று சொன்னாதான் உணர்வு வருது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பிள்ளை செல்வங்களை நமக்கு தந்திருக்கிறார். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். இன்றைக்கு ஆண்டவர் இந்த வருஷத்தில், இந்த 2023ஆம் ஆண்டுக்கு நம்முடைய ஊழியத்திற்கென்று ஆண்டவர் தந்திருக்கிற இந்த வேத வாக்குத்தத்தம், கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார், உங்களையும் வர்த்திக்க பண்ணுவார், உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் இங்கே வாஸ்து பார்ப்பீர்கள் என்றால், அங்க ஓபேத் ஏதோம் என்கிற ஒரு தேவனுடைய மனிதர், கர்த்தருக்கு பயந்த ஒரு தேவனுடைய மனிதரை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்க முடிகிறது. அந்த ஓபேத் ஏதோம் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை அன்றைக்கு தெருவிலேயே விட்டுட்டு வந்துடணும்னு சொல்லி தாவீது யோசிக்கும் பொழுது தன்னுடைய இல்லத்துல சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டான். அந்த உடன்படிக்கை பெட்டியில என்ன இருந்தது? எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் இங்க வாசி பார்த்தால் தெரியும். ஆரோனுடைய தளிர்த்த கோல், மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், இது எல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் ஆண்டவருடைய அதிகாரத்தையும் அவருடைய வார்த்தையும் குறிக்கிற ஒரு காரியங்கள். இதெல்லாவற்றையும் தன்னுடைய இல்லத்திலே அவன் ஏற்றுக்கொண்டது நிமித்தம் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தாராம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் முதலாவது பெற்றோர்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் முதலாவது உங்களை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவார். ஆண்டவர் வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? எல்லா வாக்குத்தத்தங்களும் வேதத்தில் இருக்கிற ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கிற ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் எல்லாமே ஒரு கட்டளையை தாங்கி நிற்கக்கூடியதுதான். கட்டளை இல்லாமல் வாக்குத்தத்தமே கிடையாது. அப்போ இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நானும் வர்த்திக்கப்பட வேண்டும், என் பிள்ளைகளையும் வர்த்திக்கப்பட வேண்டும் என்றால் கட்டளை என்ன? 13ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும்
ஆசீர்வதிப்பார். அப்போ இந்த ஆசீர்வாதத்தை நம்மளும் நம்முடைய பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அல்லது நீங்களும் நானும் வர்த்திக்கப்பட வேண்டும் என்றால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயப்படுவதில் தான் ஆண்டவர் அதிகமாக விரும்புகிறார். கர்த்தருக்கு பயப்பட்டு தீமையை விட்டு விலக வேண்டும். யோபுடைய வாழ்க்கையில் அது இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குதா? அந்த பயம் இல்லாமல் ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதிக்க மாட்டார், நம்முடைய பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதிக்க மாட்டார். சங்கீதம் 128 3ஆம் வசனத்தில், அந்த 128 ஒரு 3 ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று நம்முடைய கையின் பிரயாசம், இரண்டாவது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல மனைவி, மூன்றாவது பிள்ளைகள். சரிதானா? ஆமா. இப்ப இந்த பிள்ளைகள் நமக்கு எப்படியெல்லாம், ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் பிள்ளைகள் மூலமாக கொடுக்கிறார் என்றால், சில காரியங்களை நம்ம பார்த்து நம்ம முடிக்கலாம். 3ஆம் வசனத்தில், நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்களாம். பிள்ளைகளுக்கு ஒலிவ மர கன்றுகளை ஆண்டவர் ஒப்பிட்டு அங்கே சொல்லுகிறார். ஒலிவ மர கன்று, ஒலிவ மரத்தை குறித்தும் ஒலிவ இலையை குறித்தும் ஒலிவ எண்ணெயை குறித்தும் வேதத்தில் நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஒலிவ எண்ணெய் அபிஷேகத்துக்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு எண்ணெய். ஒலிவ எண்ணெய் புண்களை ஆற்றும், ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல எண்ணெய் அது. ஒலிவ இலை, நிறைய காரியங்கள் நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு முறை பேப்பரில் நான் வாசித்தேன், 1500 ஆண்டுகள் பழமையான ஒரு ஒலிவ மரம் இருக்குதான். 1500 ஆண்டுகள் இல்லை? ஆமாம், அவ்வளவு பெரிய ஒரு மரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஒலிவ மரத்தை குறித்து ஒரு பெரிய ஸ்டடியே இருக்கிறது. அதை சின்ன பிள்ளைகளுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார் என்றால், ஒரு ஒலிவ மரத்தினுடைய ஆசீர்வாதங்கள், ஒரு மனிதனுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் ஒரு ஒலிவ மரத்தின் மூலமாக கிடைக்குமோ அத்தனை ஆசீர்வாதங்களும் பிள்ளைகள் மூலமாக நமக்கு கிடைக்க வேண்டும். அதுதான் இன்றைக்கு நாம் பிள்ளைகளுக்கு இன்வெஸ்ட் பண்ணுகிற நம்முடைய நேரம், நம்ம இன்வெஸ்ட் பண்ணுகிற ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு ரிட்டர்ன்ஸாக கிடைக்கும். நம்மை சுற்றிலும் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருக்கிறார்களாம். நம்ம பகுதியிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு இடம் இருந்துச்சுன்னா என்ன போடுறோம்? காம்பவுண்ட் செவர் போடுறோம்ல? ஆமாம், வேலி போடுறோம் இல்லையா? ஆமாம். இந்த பாபிலோன் தேசம் அந்த பகுதிகளெல்லாம் ஒலிவ மரத்தை கன்றுகளை நட்டு வைப்பாங்க. அது நல்லா அழகாக வளர்ந்து ஒரு வேலி போல அது காணப்படும். அப்போ வயதான காலத்தில் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு ஒரு அரணாக, ஒரு பாதுகாப்பாக அவர்கள் இருப்பார்கள். எப்பொழுது கர்த்தருக்கு பயந்து நாம் நடந்து கர்த்தருக்கு ஏற்ற பிள்ளைகளாக அவர்களை நாம் வளர்க்கும் பொழுது, நம்முடைய வயதான காலத்தில், நம்முடைய அத்தியந்த காலத்தில் அவர்கள் நமக்கு ஒரு பாதுகாப்பாக அவர்கள் இருப்பார்கள். நம்ம பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்களாம். நோவா காலத்தில் முழு உலகமும் அழிக்கப்பட்டுச்சு. நோவாவும் அவருடைய குடும்பம் மட்டும் பேழைக்குள்ளே இருக்கிறாங்க. நோவாவுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் என்ன தோணியிருக்கும்? எப்பப்பா இந்த பேழையிலிருந்து வெளியே போவோம், எப்பவும் போவோம் இல்லை? ஆமாம். ஒரு நல்ல செய்தி எதன் மூலமாக வருகிறது? இந்த ஒலிவ இலையை அந்த புறா கொண்டு வருவதன் மூலமாக வருகிறது. நம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை நம்முடைய பக்கத்தில் இல்லாமல் இருக்கலாம், அந்த வேலை நிமித்தம் அல்லது படிப்பின் நிமித்தம் அவர்கள் பல இடங்களில் இருந்தாலும், அந்த பிள்ளைகள்கிட்ட இருந்து வருகிற அந்த செய்தி இருக்குது பார்த்தீங்களா? அந்த செய்தி நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற செய்தியாக இருக்க வேண்டியது அவசியம். எப்போ இருக்கும்? நம்ம பிள்ளைகளை ஆண்டவருக்காக வளர்க்கும் பொழுதும், நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட இருக்கும் பொழுதும், நம்முடைய பிள்ளைகளிடமிருந்து வருகிற செய்தி சந்தோஷமான செய்தியாக இருக்கும். மூன்றாவது, பிள்ளைகளின் பிள்ளைகளை காணும் ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் தருவாராம். 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். மூன்றாவது, அந்த பிள்ளைகள் மூலமாக
அவருடைய சந்ததிகளை கூட காண்கிற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராம். நான் ஒரிசாவை பற்றி சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 120 வயசு தாத்தா. அங்கே அவங்க வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் நான் செலவு பண்ணியிருப்பேன். அவங்களுடைய பிள்ளைகள், அவங்களுடைய பேர பிள்ளைகள், அடுத்த சந்ததி, ஸோ 4 தலைமுறை அவங்க வீட்டில் நாங்கள் கொஞ்ச நேரம் இருந்ததுனால பேசிக்கிட்டு இருந்தோம். எங்களை டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க. வந்தால் கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேருக்கு மேலே கூட்டிட்டாங்க. எல்லாமே அவங்களுடைய சந்ததி. அத்தனை பேரையும் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் அந்த தாத்தாவுக்கு கிடச்சிருக்கு பாருங்க. இந்த திருவான்மியூரில் ஒரு 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 பாட்டியம்மா இறந்து போயிட்டாங்க. அந்த ஸ்தோத்திர கூட்டத்திற்கு நான் பேசினேன். பார்த்தா கிட்டத்தட்ட 60 பிள்ளைகள், பேர பிள்ளைகள் அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து பாடினாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆமாம், பேர பிள்ளைகள், பேர பிள்ளைகளுடைய பேர பிள்ளைகள் அப்படிலாம் வந்துட்டாங்க. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம். யோபேத் ஏதோமை குறித்து நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த யோபேத் ஏதோமை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை தன்னுடைய இல்லத்தில் ஏற்றுக்கொண்டது நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவனுடைய வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்ட வேத வார்த்தையிலே வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் 62 பேர் தேசத்தை ஆளுகிறவர்களாகவும் பராக்கிரமசாலிகளாகவும் இருந்தார்களாம். ஹல்லேலூயா. கடைசியாக 4வதாக அந்த பிள்ளைகள் மூலமாக பெற்றோர்கள் பெற்றுக்கொள்ளுகிற இன்னொரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அதே 6ஆம் வசனத்தில் பின்பகுதி சொல்லுகிறது, சமாதானம். எருசலேமின் சமாதானம், எருசலேமின் சமாதானம். ஒருவேளை எருசலேம் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கிற ஃபிசிக்கலாக இருக்கிற அந்த எருசலேம், ஆமாம், வேதத்தில் நிறைய இடங்களில் எருசலேம்ங்கிற வர்ற இடம் நம்முடைய ஆமாம் இருதயத்தையும் குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சந்ததிகளை குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நம்முடைய சந்ததிகளுடைய சமாதானம். போன வாரத்தில் நாங்கள் 5 பிள்ளைகள், நாங்கள் எங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு நாங்கள் 5 பேரும் ஒன்றா மீட் பண்ணோம். 2 நாள் ஒன்றாக நாங்கள் இருந்தோம். அண்ணன் பாம்பேயில் இருக்கிறாங்க, அண்ணன் வந்திருந்தாங்க, அக்காமார் வந்திருந்தாங்க, எல்லாரும் நாங்கள் ஒன்றாக இருக்கோம். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஒன்றா இருந்து பாட்டு பாடி ஜெபம் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பகிர்ந்து கொள்வது. ஸோ இதெல்லாம் உண்மையாகவே ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? நம்முடைய பெற்றோர்கள் அவர்கள் கர்த்தருக்கு பயந்து நடந்ததுனால இன்றைக்கு பிள்ளைகளை சமாதானமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது நம்முடைய எதிர்கால சந்ததிகளுடைய சமாதானத்தை நாம் காண்போம். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்தை காட்டிலும் வேறு ஒரு சந்தோஷம் இந்த உலகத்தில் இல்லை. என் பிள்ளை அப்படி இருக்குது இப்படி இருக்கிறது சொல்கிறதை காட்டிலும் என் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கிறார்கள், சமாதானமாக இருக்கிறார்கள், ஆண்டவருக்குள்ளே இருக்கிறார்கள் என்று சொல்லி கேள்விப்படுகிற சந்தோஷம்தான் ஒரு பெற்றோர்களுக்கு உண்மையான சந்தோஷம். இந்த 4 ஆசீர்வாதத்தையும் பிள்ளைகள் மூலமாக பெற்றோர்களாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். எப்பொழுது ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த கண்டிஷன், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். 128ஆம் சங்கீதத்தில் கூட முதல் வசனம் அதை தான் சொல்லுகிறது, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு பெற்றோரிடம் இருக்கிறது. நம்ம பெற்றோர்கள் நம்முடைய பொறுப்பை அல்ல தட்டிட விடக்கூடாது. ஆமாம், ஆண்டவர் நம்முடைய ஒரு எதிர்பார்ப்பு. ஆபிரகாமிடம் ஆண்டவர் எதிர்பார்த்தார். ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் ஆபிரகாம் மேல ஆண்டவர் வைத்திருந்தார். அந்த ஒரே வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆதியாகமம் 18:19. அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து அறிந்திருக்கிறேன். கர்த்தருடைய நீதி நியாயங்களை கைக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய சந்ததிகளுக்கும் அவன் கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். அப்போ பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவசியம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ உட்கார்ந்திருக்கும் பொழுது, எழுந்திருக்கும் பொழுது, நடக்கும் பொழுது, படுக்கும் பொழுது, எல்லா நேரத்திலையும் ஆண்டவரை பற்றி சொல்லு. நம்முடைய சூழ்நிலைகளை நம்ம உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய அன்பை பிள்ளைகள் சொல்லுவதற்கு சூழ்நிலைகளை நம்ம உருவாக்கி கொள்ள வேண்டியது அவசியம். வீட்டில் நாம் குடும்ப ஜெப கூட்டம் இல்லாத குடும்ப ஜெபம் நடைபெறும் பொழுது
நம்ம சில நேரங்களில் சில வசனங்களை வாசிப்போம் இல்லையா? அப்படி வாசிக்கும் பொழுது ஒரு 2 நிமிஷம் அந்த வசனத்தை எடுத்து பிள்ளைகளுக்கு சொல்லி பாருங்க, அது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். நாங்கள் எங்கள் வீட்டில் சில நேரங்கள் இப்படி சில காரியங்களை பற்றி பேசும்போது நைட்டு ரொம்ப நேரம் ஆகிடும். அது பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த நேரத்தை தான் பிள்ளைகள் ஓப்பன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இருக்க சந்தேகங்கள், அவர்கள் சந்திக்கிற சில பிரச்சனைகள், காலேஜில் படிக்கிற இடங்களில் ட்ராவல் பண்ணும்போது சந்திக்கிற சில பிரச்சனைகளை குறித்து பகிர்ந்து கொள்வாங்க. நம்ம சரியான ஆலோசனை அவர்களுக்கு கொடுக்க முடியும். நம்முடைய குடும்ப ஜெபம் ரொம்ப முக்கியம். ஆபிரகாம் மேல் ஆண்டவர் எவ்வளவு ஒரு கான்ஃபிடென்ட் வைத்திருக்கார் பாருங்க. அவன் கட்டளை இடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன், அதனால நான் செய்ய போகிறத ஆபிரகாமுக்கு மறைக்க மாட்டேன்னு சொல்றாரு. இன்னைக்கு அந்த நம்பிக்கை ஆண்டவர் உங்க மேல என் மேல வைத்திருக்கிறார். இந்த குடும்பத்திற்கு நான் 3 பரிசு கொடுத்திருக்கிறேன், இந்த குடும்பத்திற்கு நான் 5 பரிசை கொடுத்திருக்கிறேன், இந்த குடும்பத்துக்கு நான் 1 பரிசை கொடுத்திருக்கிறேன். இந்த பரிசை எனக்காக அவர்கள் வளர்ப்பார்கள். கடைசி நாளில் நான் எப்படி பெர்ஃபெக்ட் கிஃப்டாக கொடுத்தேனோ அதே போல் எனக்கு திருப்பி தருவார்கள் என்கிற நம்பிக்கையை நம்ம மேலே ஆண்டவர் வைத்ததுனால தான் ஆண்டவர் பிள்ளை செல்வங்கள் நமக்கு கொடுத்துருக்கிறார். எனக்கு 3 பொம்பளை பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும்போது ஆரம்ப காலத்தில், இப்போ யாரும் சொல்ல மாட்டாங்க, ஆரம்ப காலத்தில் எத்தனை பிள்ளைகள் 3 அப்படின்னு சொன்னோடனே எத்தனை பாய்ஸ் எத்தனை கேர்ள்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை 3 கேர்ள்ஸ், 3 கேர்ள்ஸா அப்படிம்பாங்க. அந்த இழுப்புலையே ஒரு ராகம் வரும் இல்லை? ஆமாம். ஒரு நாள் ஒருத்தட்ட கொஞ்சம் கடுப்பாகி சொல்லிட்டேன், உங்களால் 2 பிள்ளைக்கு மேலே வளர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நினச்சிருக்கிறார். உங்களுக்கு கூட ஒரு பிள்ளைய கொடுத்தா உங்களால் வளர்க்க முடியாது, உங்களுக்கு அதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் 2ஓட நிறுத்திட்டார். ஆனால் எங்களால் 3 பொம்பளை பிள்ளைகளை வளர்க்க முடியும்னு சொல்லி ஆண்டவர் நம்பி எங்கிட்ட தந்துருக்கிறாரு. அதுக்கு பிறகு அவங்க பேச மாட்டாங்க இல்லை? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ அவர் நமக்கு பரிசாக தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி யோசிங்க இல்லை, இந்த பிள்ளை எனக்கு ஆண்டவர் பரிசாக தந்திருக்கிறார். ஒருவேளை இது வரைக்கும் நம்ம எப்படி இருந்துக்குமோ அது போகட்டும். நம்முடைய அன்பின் நிமித்தம் அன்பின் கயிறுகளால் பிள்ளைகளை கட்டுவோம். அதுதான், வேற ஒன்றுமே இல்லை, வேற ஒரு கம்ப சூத்திரம் கிடையாது. அன்பின் கயிறுகளால் பிள்ளைகளை கட்டுவோம். பிள்ளைகள் நம்ம சொல்கிறத கேட்பாங்க, வேற ஒன்றுமே இல்லை. மற்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் வாங்கி கொடுப்பது, பணம் செலவு பண்ணுவதெல்லாம் ரெண்டாவது பட்சம். ஆனால் முதலாவது பிள்ளைகள் எதிர்பார்ப்பது நம்முடைய அன்பு. ஒரு டீனேஜ் பிள்ளைகிட்ட ஒரு முறை ஆலோசனை கொடுப்பதற்காக அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டுருந்தாங்க. நான் உள்ளே போன உடனே அவள் சொல்கிறா, பள்ளம் எங்கே இருக்குதோ அங்கே தண்ணி போகும் அப்படிங்கிறா. ஆமாம், பள்ளம் இருக்கிற இடத்துல தான் இங்கே தண்ணியை ஊற்றுனா பள்ளம் இருக்கிற இடத்துல தான் போகும், அதில் என்ன இதுக்கு? அதே மாதிரி அன்பு எங்கே இருக்குதோ அதுக்கு நான் போனேங்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டில் அன்பு இல்லை. அன்பை தேடி பிள்ளைகள் போகிறார்கள். நம்ம கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. லூக்காவின் சுவிசேஷம், நம்முடைய பிள்ளைகள் எதிலெல்லாம் ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவார். ஒரு 4 காரியங்களை பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். நம்முடைய பிள்ளைகளை எதிலெல்லாம் ஆண்டவர் வர்த்திக்க பண்ண வேண்டும், நம்ம அதை அறிக்கையாக நம்ம சொல்லி நம்ம முடிக்கலாம். லூக்காவின் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தில், இயேசுவானவர் எப்படி வளர்ந்தாரோ அப்படி நம்முடைய பிள்ளைகள் வளர வேண்டும். அந்த காரியத்தில், அந்த 4 காரியத்தில் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி நாம் அறிக்கை செய்வோம். அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். அதை ஆண்டவருடைய பிள்ளைகளை வாழ்க்கையை நிறைவேற்றுவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட நம்ம காணப்படுவோம். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவார். முதலாவது, ஞானத்திலே நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் வர்த்திக்க பண்ண வேண்டும். ஞானத்திலே, அறிவில் இல்லை. அறிவு இந்த உலகத்தில் படித்தா வந்துடும். அறிவு இந்த உலகத்தில் நம்ம படிக்க புத்தகங்களை வாசிக்க கேட்க அறிவு வளர்ந்துவிடும். ஆனால் இந்த உலக பிரகாரமான அறிவு இருமாப்பை கொண்டு வந்து விடும் என்று வேதம் சொல்லுகிறது. படித்தவங்களை எல்லாம் பெற்றோர்களை கனப்படுத்துகிறார்களா? இல்லை. படித்தவர்கள் எல்லாம் நன்மையை மட்டும்தான் செய்கிறார்களா? இல்லை. நல்ல படித்தவர்கள் எல்லாரும் பாவம் செய்யாம பரிசுத்தமா வாழுகிறார்களா? இல்லை. அது உலக பிரகாரமான அறிவு. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஞானம், தெய்வீக ஞானம். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் இந்த வருஷத்துல தெய்வீக ஞானத்துல வர்த்திக்க பண்ணுவார். பக்கத்தில் சொல்லுங்களேன், இந்த வருஷம் உங்க பிள்ளைகளை ஆண்டவர் ஞானத்திலே வர்த்திக்க பண்ணுவார். அல்லது ஒருவேளை பக்கத்தில் வேற யாராவது இல்லை அப்படின்னு சொன்னா, என் பிள்ளைகளை ஆண்டவர் ஞானத்திலே வர்த்திக்க பண்ணுவார் அறிக்கை செய்யுங்கள். 2வது,
வளர்த்தியிலே சரீரத்திலே நம்முடைய பிள்ளைகள் ஒரு வியாதி இல்லாமல் திடகாத்திரமான பிள்ளைகளாக நம்ம பிள்ளைகள் வளர வேண்டும். அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்லை? ஆமா, நம்முடைய பிள்ளைகள் வியாதி இல்லாமல் இருக்கிறாங்கன்னா அது பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? ஆமா, அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நம்ம ஆஃபீஸில் உள்ள ஃபாஸ்டிங் ப்ரேயரில் சிஸ்டர் சாட்சி சொல்லும்போது சொன்னாங்க, ஒரு ஊசி மாத்திரை இல்லாமல் பிள்ளைகளை வளர்த்தோம். அது எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். இன்னைக்கு சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல்லாம் போனால் பிள்ளைகள், சின்ன சின்ன குழந்தைகள் படுகிற ஐயோ என்ன கஷ்டமாக இருக்குது. சின்ன பிள்ளைகள் உடம்பெல்லாம் குத்தி வச்சிருக்கிறாங்க. ஆனால் நம்மளோட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வியாதி இல்லாமல் பாதுகாத்துக் கொள்வது எவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வாதம். வளர்ச்சியிலே இல்லை, சரீரத்தில் பிள்ளைகள் நேர்த்தியாக அந்தந்த காலங்களிலே சரீரத்தில் என்னென்ன ஆசீர்வாதங்கள் வேண்டுமோ அதெல்லாம் ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவார். அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்க. மூன்றாவதாக தேவ கிருபை. இந்த உலகத்தில் எவ்வளவு நம்ம பிள்ளைகள் சம்பாதிச்சு வச்சாலும், எவ்வளவு பிள்ளைகளை படிக்க வச்சாலும் தேவனுடைய கிருபை இல்லைன்னா ஒன்றும் இல்லை இல்லையா? ஆமாம், அதுதான் சில பெற்றோர்கள் புலம்புகிறார்கள், உனக்கு அதை பண்ணுனே இதை பண்ணனே பார்த்து பார்த்து வளர்த்தனே, ஆனால் இன்னைக்கு இப்படி இருக்கிறியே, தேவ கிருபை இல்லை. ஆண்டவர்கிட்ட கிருபையில் என் பிள்ளைகள் வளரணும் ஆண்டவரே, உங்க கிருபையில என் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்கள். இந்த வருஷத்தில் ஆண்டவர் அதை வாக்கு நமக்கு பண்ணி இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை தேவ கிருபையில ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவார். நான்காவதாக, இந்த உலகத்தில் வாழுகிற வரைக்கும் மனுஷருடைய தயவு நமக்கு வேண்டும். மனுஷனுடைய தயவு வேண்டும் இல்லையா? ஆமா, ஆண்டவருடைய கண்களிலே கிருபையும் மனுஷனுடைய கண்களிலே தயவும் நமக்கு வேண்டும். அந்த மனுஷர் கண்களுடைய தயவுல ஆண்டவனுடைய பிள்ளைகளை இந்த ஆண்டு வர்த்திக்க பண்ணுவாராக. 4 காரியங்களை மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற பரிசாகிய பெர்ஃபெக்ட் கிஃப்ட் ஆகிய பிள்ளை செல்வங்களை ஆண்டவர் ஞானத்திலே வர்த்திக்க பண்ணுவாராக. சரீரத்திலே அவர்கள் சுகத்தோடு கூட திடகாத்திரமாக அவர்கள் வளர்ந்து சரீரத்தில் ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவாராக. தேவ கிருபையிலே அவர்கள் பலப்பட்டு தேவ கிருபையை அதிகமாக பெற்று அதிலே ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவாராக. மனுஷருடைய தயவிலே வர்த்திக்க பண்ணுவாராக. சுவிசேஷம் பறைசாற்றப்பட உங்களின் பங்கு என்ன? மிஷனரியை தாங்கலாம், ஆலயம் கட்டி கொடுக்க முன் வரலாம், இம்மாணவர்களின் படிப்பு தேவைகளை சந்திக்கவும் உதவி செய்ய முன் வரலாம். ஆதிவாசி பிள்ளைகளின் வாழ்வு வளம் பெற இலவசமாக பள்ளிகள் நடத்தப்பட்டும் வருகிறது. தொடர்ந்து ஊழியத்தை உங்கள் அனுதின ஜெபத்தாலும் உதாரத்துவமான உங்கள் காணிக்கையாலும் தாங்குங்கள்.